ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாப்டர் 7 டைரக்டிங் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் வந்து தெளிவாக புரியும். ஓகே, டைரக்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன், ஓகேவா, இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டிங் அப்படின்றது. ஓகே, இப்போ டைரக்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு மேனேஜர் வந்து அவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சபார்டினேட்ஸையோ இல்லை ஒர்க்கர்ஸையோ வந்து அவங்கள லீட் பண்ணிட்டு போகிறது, அவங்கள தலைமை தாங்கி அவங்களுக்கான ஒர்க்கை அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்கள வந்து கைட் பண்ணுறது, அவங்கள வந்து எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணுறது, அவங்க என்ன வேலை செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, செய்கிற வேலையை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, சரியான முறையில் சபார்டினேட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங் அப்படின்ற ஒரு ஹெட்லேயே அடங்கிடும். ஓகேவா, அப்போ டைரக்டிங் அப்படின்னா லீடிங், கைடிங், மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ், இன்ஸ்ட்ரக்டிங், சூப்பர்வைசிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் டு சபார்டினேட்ஸ், இது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா டைரக்டிங் அப்படின்ற அந்த ஒரு வேர்டுக்குள்ளேயே இது எல்லாமே அடங்கிடும். ஓகேவா, ஸோ அதாவது சபார்டினேட்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து சொல்லி அதுக்கான வேலையை அவங்களுக்கு கொடுத்து அந்த ஒர்க்கை வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத சொல்கிறது தான் டைரக்டிங் அப்படின்றது. ஓகேவா, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டைரக்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், இதுக்கு இரண்டுக்கும் ஒரு பாலமாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன்னா அவங்களுக்கான கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த கோலை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், முதல்ல வந்து பிளான் பண்ணணும். என்னுடைய கோல் வந்து அதாவது நான் இப்போ வந்து ஒரு 1 crore ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்ணணும், என்னோடய பிஸ்னஸில் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஓகேவா, எப்படியெல்லாம் வந்து என்னுடைய ரிசோர்ஸஸை நான் யூட்டிலைஸ் பண்ணி என்னுடைய கோலை வந்து நான் ரீச் பண்ண முடியும் அப்படின்றத பிளானிங் பண்ணணும். அண்ட் எக்ஸிக்யூஷன், நான் பிளான் பண்ண விஷயத்தை நான் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒர்க்காக ஆக்ஷனாக நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளானிங், இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங். பிளானிங் மட்டும் நான் பண்ணிட்டு கவனம் உட்காந்துட்டு இருந்தேன்னா வேலை நடக்குமா, நடக்காது. அதை சரியான ஆட்களையும் ரிசோர்ஸஸையும் நான் வந்து கரெக்டாக போட்டேன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணிடுவேன், என்ன பிளானை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போது நான் வந்து அதற்கான ஆட்களை எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒர்க்கர்ஸை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணணும், அவங்கள சரியான வழியில் நடத்திட்டு போனால் மட்டும்தான் நான் ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து நான் ரீச் பண்ண முடியும். அப்போது டைரக்டிங்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஒரு பிளானிங்க்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் அது, தட் இஸ் டைரக்டிங். ஸோ அந்த டைரக்டிங் அப்படின்றது வந்து லீடிங், கைடிங், மோட்டிவேட்டிங், இன்ஸ்ட்ரக்டிங், சூப்பர்வைசிங், கம்யூனிகேட்டிங், இது எல்லா வேர்ட்ஸையும் ஒன்றா சேர்த்தா அதுக்கு டைரக்டிங் சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து லீட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒர்க்கு நான் இப்போ அவங்களுக்கான ஒர்க்கை கொடுக்குறேன் அப்படின்னா அதை சரியான முறையில் அவங்கள வந்து டைரக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு டீமாக அவங்கள பிரித்து அதே போல் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நான் வந்து எப்படி பண்ணணும், பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும், அவங்க பர்ஃபார்மன்ஸை நல்ல விதமாக கொண்டு போகிற மாதிரி செய்யணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கிளியரான கம்யூனிகேஷன் கொடுக்கணும். ஓகேவா, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வந்து ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து என்ன மாதிரியான ஒர்க்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள டாஸ்க்கை வந்து நான் கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அந்த ஒர்க்கை வந்து கிளியராக பண்ண முடியும்.
ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங். இன்கேஸ் நான் ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்களுக்கான டாஸ்க்கையும் நான் கொடுத்துட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணணும், அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? எம்ப்ளாயீஸினுடைய ஒர்க்கை வந்து நான் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எஃபெக்டிவாக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா, கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்றத நான் என்ன பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணணும். அதே போல் எம்ப்ளாயீஸை வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து நான் வந்து என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். ஓகேவா? மோட்டிவேட் பண்ணாதான் எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஃபர்தராக நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ஓப்பனான கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கை புரிஞ்சு அந்த ஒர்க்கர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய ஆர்கனைசேஷனை கோலை ரீச் பண்ணுறதுக்கு அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா விஷயத்துக்குமே மெயினானது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டினரி சென்ஸ் டைரக்டிங் மீன்ஸ் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைடிங் பீப்புள் இன் டூயிங் ஒர்க். நார்மலாக டைரக்டிங்னா என்ன, வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது, இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றோம். அதே போல் அவங்கள வந்து கைட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகிறோம். ஓகேவா? இப்படியெல்லாம் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நம்ம கைட் பண்ணிட்டு போகிறோம். இதுதான் டைரக்டிங் சொல்லுவோம். இன்னும் டெய்லி லைஃப் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹோட்டல் ஓனராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டைரக்ட் பண்ணுறது. அதாவது இப்படியெல்லாம் படிங்க, இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க, இதில் செமினார்ஸ் எடுங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஐடியாஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் ஆல் தி சிச்சுவேஷன்ஸ் we can observe directing is done to achieve some predetermined objective. In the context of management of an organization, directing refers to the process of instructing, guiding, counseling, motivating, leading people in the organization to achieve the objectives. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவை வந்து நாம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணுறது. என்னென்ன ப்ராசஸில் டைரக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, அவங்கள கைட் பண்ணுறது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அவங்கள வந்து லீட் பண்ணி அந்த வேலையை செய்ய வச்சு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க த்ரூ டைரக்டிங். ஓகேவா? ஸோ யூ கேன் அப்சர்வ் ஹியர் த டைரக்டிங் இஸ் நாட் எ மியர் இஷ்யூ ஆஃப் கம்யூனிகேஷன் பட் encompasses many elements like supervision, motivation and leadership. இப்போ டைரக்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலையை கொடுக்கறது மட்டும் கிடையாது, அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள சரியான முறையில் கைட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த கீ மேனேஜரியல் ஃபங்க்ஷன். டைரக்டிங் அப்படின்றது வந்து மேனேஜரியல் ஃபங்க்ஷனில் ஒரு கீ ஃபங்க்ஷனாக வந்து மேனேஜரால் வந்து பர்ஃபார்ம் பண்ணப்படுது. ஓகே, டைரக்டிங் இஸ் எ மேனேஜரியல் ப்ராசஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் டைரக்டிங் அப்படின்ற ஒரு மேனேஜரல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் எவ்வளோ லைஃப் எக்ஸ்டென்ட் வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டுருக்கோ அது வரைக்கும் இந்த டைரக்டிங் அப்படின்ற மேனேஜரல் ப்ராசஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் டைரக்டிங் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டைரக்டிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகேவா? டைரக்டிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே, இதில் வந்து த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைரக்டிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைரக்டிங் இனிஷியேட்ஸ் ஆக்ஷன். ஸோ இந்த வேர்ட்லேருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும். டைரக்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிளான் பண்ணிவிடுவோம், அந்த பிளானை வந்து நான் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு உந்துதல் வேணும் இல்லையா? அந்த பிளானிங்கை நான் ஆக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா அதற்கான ஒரு இனிஷியேஷன், ஒரு உந்துதலாக எது இருக்கும்னா இந்த டைரக்டிங் அப்படின்றது தான் இருக்கும். டைரக்டிங் இஸ் த கீ மேனேஜரல் ஃபங்க்ஷன். A manager has to perform this function along with planning, organizing, staffing and controlling while discharging his duties in the organization. இப்போது அதர் மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, பிளானிங் பற்றி நம்ம பார்த்தோம், ஆர்கனைசிங்னா என்ன பார்த்தோம், ஸ்டாஃபிங்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் என்ன பண்ணணும், ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணணும். நான் வந்து என்னுடைய கோலை நான் ரீச் பண்ணணுன்னா நான் என்ன பிளான் பண்ணணும், நான் பிளான் பண்ணிட்டேன். அதே போல் அதற்கான ஆர்கனைசிங், இப்போ வந்து அந்த பிளானை வந்து நான் சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணணும். எனக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் எனக்கு வேணும், இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், ஆர்கனைஸ் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன மேன் பவர் வேணும் அப்படின்றதையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்.
ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய கோலை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு அந்த பிளானை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிங் ஹெல்ப் பண்ணுது. வைல் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரிப்பேர் எ செட்டிங் ஃபார் ஆக்ஷன். மற்ற பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனுக்கான ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா, ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு செட் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் சில ஃபங்க்ஷன்ஸை. டைரக்டிங் இனிஷியேட்ஸ் ஆக்ஷன்ஸ் இந்த ஆர்கனைசேஷன். டைரக்டிங் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த செட் பண்ண அந்த பிளானை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ டைரக்டிங் தான் என்ன பண்ணுது, இனிஷியேட் பண்ணுது. முதல்ல அடி எடுத்து வைக்கிறது எது, ஒரு ஆக்ஷனை அடி எடுத்து வைக்கிறதுனா டைரக்டிங் அப்படின்ற அந்த மேனேஜரியல் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனாக கன்வெர்ட் பிளானிங்கை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுது. இது ஒன் ஆஃப் த கேரக்டர். அடுத்தது டைரக்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் எவ்ரி லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டைரக்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மேனேஜர் டு சபார்டினேட்ஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுப்பீரியருக்கு கீழேயும் இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ். மேனேஜர்ஸ்க்கு மேலே ஒரு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க, அந்த ஹையர் அஃபிஷியலுக்கு மேலே ஒரு சிஇஓ, எம்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லா பிளேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ எவ்ரி மேனேஜர் ஃப்ரம் டாப் எக்ஸிக்யூட்டிவ் டு சூப்பர்வைசர். டாப் எக்ஸிக்யூட்டிவ்னா யார், சிஇஓ, எம்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா. அடுத்தது மேனேஜர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர்ஸு, அதுக்கு கீழே வந்து ஒர்க்கர்ஸு. ஸோ இந்த எல்லா லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஏன்னா டாப் லெவலில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பிளானிங் எல்லாம் போடுவாங்க. ஓகேவா, பிளானிங் எல்லாம் போட்டுட்டு அது யாருக்கு டைரக்ட் பண்ணி விடுவாங்க, மேனேஜர்ஸ்க்கு வந்து டைரக்ட் பண்ணி விடுவாங்க. டாப் லெவலில் இருக்கவங்க மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைசருக்கு அதை டைரக்ட் பண்ணி விடுவாங்க. சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ஒர்க்காக எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ டாப் லெவல் டு லோயர் லெவல் வரைக்கும் அந்த டைரக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த டைரக்டிங் டேக்ஸ் பிளேஸ் வேரெவர் சுப்பீரியர் சபார்டினேட் ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட். எந்த இடத்துல ஒரு ஹையர் அஃபிஷியலும் ஒரு அடுத்த லெவல் ஆஃப் சபார்டினேட்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து டைரக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ டைரக்டிங் அப்படின்ற வந்து எல்லா லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இது செகண்ட். அடுத்தது டைரக்டிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இதை நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எவ்வளோ லாங் டேர்ம் லைஃப் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதோ டில் த டைம் வரைக்கும் டைரக்டிங் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டைரக்டிங் இஸ் எ கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி. இட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் irrespective ஆஃப் பீப்புள் ஆக்குபையிங் மேனேஜரல் பொசிஷன். ஒவ்வொரு மேனேஜரல் பொசிஷன்லையும் மேனேஜர்ஸ் வந்து வருவாங்க போவாங்க, ஒரு புது ஆள் வருவாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடியவங்க வேலையிலேருந்து போனாலும் புது ஆள் வந்து அந்த வேலையில் உட்கார வைப்பாங்க. என்ன நடந்தாலுமே அங்கே அந்த இடத்துல டைரக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். we can observe that in organization like Infosys, Tata, BHEL, HLL and the managers may change but the directing process continues because without direction the organizational activities cannot continue further. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய பெட்டர்மெண்ட், அவங்களுடைய கேரியர் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட இடத்த ஆர்கனைசேஷன்ஸை வந்து அவங்க மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க மாறுறதுனால ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவிட்டீஸில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த ஒர்க்கை வந்து அவர் பண்ண போகிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைரக்டிங் அப்படின்ற விஷயமும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது டில் த லைஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் டைரக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டைரக்டிங் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஹைரார்கி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் டு லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டிங் அப்படின்ற விஷயம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இட் மீன்ஸ் தட் எவ்ரி மேனேஜர் கேன் டைரக்ட் இஸ் இமீடியட் சபார்டினேட் அண்ட் டேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் இமீடியட் பாஸ். ஸோ ஒவ்வொரு மேனேஜரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சபார்டினேட்டை வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா அவங்கள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள டைரக்ட் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் டைரக்டிங் அப்படின்ற ப்ராசஸில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.
ஓகேவா? அது வந்து டாப் டு லோயர் லெவல் வரைக்கும் அந்த ப்ராசஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மீனிங் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைரக்டிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.